வணக்கங்க. இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஈரோட்டில் உள்ள ஈரோடு போற வழியில் இருக்கிற நசியனூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முத்து கருப்பணசாமி சந்தன கருப்பணசாமி கோயிலுக்கு நான் வந்திருக்கேன். இந்த கோயில்ல என்ன சிறப்பு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்க ஜாதகத்துல சனி சந்திரன் சேர்க்கை உள்ளவங்க, சரிங்களா? சனி சந்திரன் அப்படின்னா புணர்ப்பு தோஷம் சொல்லுவாங்க. திருமணத்துல தடைங்க, தொழில ஒரு முன்னேற்றம் இல்லை, எதுலையுமே நிலையற்ற தன்மை, நிலையா இருக்காது, சரிங்களா? அந்த அமைப்பு உள்ளவங்க நீங்க இந்த கோயில் உள்ள முத்து கருப்பணசாமியை வழிபாடு பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றங்கிறது ஏற்படும். அதே மாதிரி உங்க ஜாதகத்துல குரு சனி சேர்க்கை உள்ளவங்க, குருனா என்னங்க? பெரும் பணம் இல்லைங்களா? சனினா தொழில், அப்போ பொருளாதார பிரச்சனை, ஓகேங்களா? உங்களுக்கு தொழில ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிறவங்க குரு சனி சேர்க்கை உள்ளவங்க நீங்க இங்க உள்ள சந்தன கருப்பணசாமி வழிபாடு பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி உங்களுக்கு பங்காளி சண்டை இருக்கு, எனக்கு எங்க அண்ணன் தம்பிகளே எனக்கு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு இருக்கிறவங்க நீங்க இங்க பொன்னர் சங்கர் இருக்கிறாங்க, அவங்கள வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பங்காளி இல்ல கூட பிறந்தவங்கனால பிரச்சனை, அந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா ஒரு தீர்வு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க சப்த கன்னிமா இருக்கிறாங்க, ஒரு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவங்க, சரிங்களா? உங்களுக்கு உண்டான கர்ம வினைகள்லாம் கண்டிப்பாக தீரும், சரிங்களா? அதனால சப்த கன்னிமா இருக்கிறாங்க. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா உள்ள வந்ததுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கு ஒரு நீங்களே உணர்வீங்க, ஓகேங்களா? அதே மாதிரி இங்க ராகு கேது இருக்காங்க, ஆலமரத்தடியில ராகு கேது இருக்காங்க. உங்களுக்கு சுபகாரிய தடை இருக்கு, எதை எடுத்தாலும் தடையா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, பணமே வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க நீங்க என்ன பண்றீங்க? ராகு வேலையில இங்க கும்பிடலாம், இல்ல நீங்க வழிபாடு பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமா வரும். அதே மாதிரி எனக்கு பின்னாடி பாருங்க உருவ பொம்மைகள் வச்சிருக்காங்க. இந்த உருவ பொம்மைகள் பாத்துட்டீங்கன்னா உங்களோட கோரிக்கை, அது என்ன கோரிக்கை வேணா இருக்கலாம். எனக்கு ஒரு குழந்தை வேணும், இல்ல எனக்கு வீடு கட்டணும், இல்ல எனக்கு கார் வாங்கணும், அந்த மாதிரி என்ன கோரிக்கையா இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணலாம்? எனக்கு இது நடத்தி கொடு அப்படின்னு நீங்க முத்து கருப்பணசாமியும் சந்தன கருப்பணசாமியும் கும்பிட்டுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நீங்களோட கோரிக்கை நிறைவேறும். அந்த கோரிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? இந்த உருவ பொம்மை வாங்கிட்டு நீங்க இந்த கோயில்ல வச்சிடணும், சரிங்களா? இதுதான் நேர்த்தி கடன் எல்லாரும் பண்ணிருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி இப்ப கோச்சாரத்துல சூரியன் சனி சேர்க்கை இருக்குதுங்க, சரிங்களா? இப்ப சனி பகவான் 3-7-10 பார்வையாக, ஓகேங்களா? 3-7-10 பார்வையாக உங்க ஜாதகத்துல பார்க்குது. எங்க இருக்காரு? மீனத்துல இருக்காரு, சனி சூரியன் சேர்க்கை இருக்கு, சரிங்களா? அப்போ மீனத்துல இருக்கிற சனி பகவான், சனி சூரியன் அங்கேயே சேர்க்கை இருக்குது முதல்ல. அதே மாதிரி சனி பாத்துட்டீங்கன்னா 3-7-10 பார்வையாக ரிஷபத்தையும் அதே மாதிரி கன்னியும் பாப்பார், சரிங்களா? கன்னியும் அதுக்கப்புறம் எங்க பாப்பார்? தனுசுவை பாப்பார். அப்ப 3-7-10 பார்வையாக பாக்குறதுனால இப்ப அவங்களுக்கு தனக்கு தலைமையா இருக்காங்க, ஹெட்டா இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமா பிரச்சனைகள் வரும். பேசாம இந்த வேலையை விட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு இப்ப இருக்கும், சரிங்களா? இந்த வேலையை விட்டு வேற வேலை பார்க்கலாமா, ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே டார்ச்சரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இப்போ உங்க மனதில் இப்போ எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கோச்சாரத்தான் இந்த அமைப்பு இருக்கு. அதே மாதிரி உங்க ஜாதகத்திலே இந்த அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சனி சூரியன் சேர்க்கை இருக்குது அப்படின்னா நீங்க எங்க வரீங்க? இங்க வீரபத்திரர் இருக்கிறாரு, பொன்னர் சங்கர் பக்கத்திலேயே வீரபத்திரர் இருக்கிறாரு. அதனால சனி சூரியன் இல்ல சூரியன் சனி சேர்க்கை உள்ளவங்க இங்க வழிபாடு பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு உண்டான நிவர்த்தி நிச்சயமாக உண்டு. எல்லாருக்குமேங்க ஏப்ரல் 14க்கு மேலதான் ஒரு முன்னேற்றமும் ஒரு மாற்றமும் நிச்சயமா உண்டு. அதனால எனக்கு ஒரு மாற்றத்துக்கு உண்டான வழிதான் இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வர முடிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த பிரபஞ்சம் எனக்கு இன்னைக்கு வழி கொடுத்துருக்குது. அதனால யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, சனி சந்திரன் சேர்க்கை, குரு சனி சேர்க்கை, அதே மாதிரி சூரியன் சனி சேர்க்கை இருக்கோ, நீங்க எல்லாரும் இங்க வழிபாடு பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா உங்க கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும். நல்ல ஒரு ஆற்றல் உள்ள ஒரு தெய்வ ஆற்றல், நல்ல ஒரு வைப்ரேஷன் உள்ள கோயில். அதனால வழிபாடு பண்ணிட்டு போங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும், சரிங்களா? அதனால உங்க வாழ்க்கையில எல்லா மாற்றங்களும் கிடைச்சு
அவங்களோட வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னு நானும் வந்து பாத்துட்டீங்கன்னா கன்னிமாரையும் கருப்பணசாமியையும் நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.